சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ராசியால் சிம்ம ராசிக்கு ஆபத்து வரப்போகுது, எந்த 2 ராசியை நம்பினா துரோகம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்ம ராசியை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான், கவனமாக இருங்க. அந்த ஒரே வார்த்தை தான், அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது என்னென்ன கிரகங்கள் சிம்மத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, சிம்ம ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும், இதை எல்லாமே பார்க்க போகிறோம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு பலமாக ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிறவியில் உங்களுக்கு புகழ், பேர், கௌரவம் வந்தே தீரும். பதவி பரிமாணங்கள், வளர்ச்சி, அதிகார யோகங்கள் கிடைச்சே தீரும். எந்த பதவியில், எந்த துறையில், எந்த இடத்துல இருக்கீங்களோ அதில் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. சில பேருக்கு இடமாற்றங்கள் பெரிய சௌகரியத்தை கொடுக்கும். சொந்த இடத்திலிருந்து முன்னுக்கு வர முடியாமல் வெளியில் போன பிறகு தான் முன்னுக்கு வர முடியும். இன்னும் ஒரு சில பேருக்கு வெளியில் போயிட்டு திரும்பி சொந்த இடத்துல முன்னுக்கு வருவாங்க. இடம் மாற்றுதல்னால ஒரு பெரிய மாறுதல் நடக்கும். இதுதான் சிம்ம ராசி. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் புகழ் பெற்று கண்டிப்பாக கொடுப்பாரு. சின்ன விஷயத்தை கூட உங்களை எல்லோரும் ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப வாட்சிங்லேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. யாருக்கு அதாவது உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு எல்லோரையுமே தெரியும். உங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பகை, உங்களுக்கு மனசே எதிரி. உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்கள் மனசு எதிரியாக இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள எல்லோருமே சந்தேகமாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் இன்னொரு சூட்சமம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு முதல் எதிரியாயிருவாங்க. அதுதான் நீங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க. அதனால தான் மன உளைச்சலுக்குள்ளே போயிடுவீங்க. அடிக்கடி மன உளைச்சல்களை அதிகமாக சந்திக்கிறதும் சிம்ம ராசி தான். ஏன்னா நம்பிக்கை துரோகம் நிறைய இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நம்பிக்கை துரோகம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம்? சுதர்சன மந்திரத்தை சொல்லுங்க. சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாயாக தீமகே தன்னே சக்கர பிரசோதயா. யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, பார்த்து செயல்படுங்க. யார் வந்தாலும் சரி அவனை எதிரியாகவே நீங்கள் நினைங்க, தப்பு கிடையாது. அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மக்கிட்ட நல்லது சொல்ல வராங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. அடுத்தது பாருங்க, அங்காரகன் பகை. செவ்வாய் நம்ம மேலே நமக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்கின், நரம்பு, ரத்தம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால மாற்றம் ஏற்படும். புதன் பகை. ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம், எடுத்தா முடிவு, அதுதான் ஆராய்ச்சி. எல்லாமே கிடையாது. யோசிக்கவே மாட்டோம், செயல்படுறது தான் எங்களோட வேலையே, இல்லைங்களா? ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இடம் வாங்கணும், வாங்கியே ஆகணும். அதெல்லாம் என்னெல்லாம் தெரியாது. அந்த இடத்த வாங்கு, அவ்வளோதான். அதை வாங்கியே ஆகணும். அதுக்கு மறுபேச்சே கிடையாது. இந்த நிமிஷம் இதை முடிக்கணும், இந்த நிமிஷம் முடிச்சே ஆகணும். இல்லைங்க, இது அவருக்கு பிடிக்காது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்குது. இதனாலேயே பல குடும்பத்தில் சண்டை வரும். பல குடும்பத்தில் சிம்ம ராசிக்காரங்களை கண்டாலே பிடிக்காம போகும். ஏன்னா அவங்க தான் பிடிவாத குணம் கொண்டவங்களாச்சே. ஆராய்ச்சியே பண்ணேன், பிடிவாத குணம், நான் நினச்சதை நடத்தணும், இல்லைங்களா? ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் ஒன்று. எப்படின்னா லாபம் கிடைக்கும். பிறகுதான் அது லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் குரு நட்பு இதையெல்லாம் கொண்டவங்க. குரு நட்பு கண்டிப்பாக இருக்குது. கடவுள் துணை உங்களுக்கு இருக்குது. அது ஒன்று தாங்க. மனுஷங்க எல்லாம் துணையே கிடையாது. மனுஷங்க யாருமே துணை கிடையாது. பெத்தது துணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க, கட்டினதும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க.
சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக சொல்கிற வார்த்தை இது. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஆனால் கடவுள் துணை கண்டிப்பாக இருக்குது. சமயபுரம் மாரியம்மன் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பா. நீங்கள் விழும்போது, சரிக்கு விழும்போது உங்களை தூக்கி விடுவா. நீங்கள் சிரிக்கணும், நல்லா இருக்கணும் ஆசைப்படுறது சமயபுரம் மாரியம்மன் தான். சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக இருக்கணும், சிரிப்பாக இருக்கணும், மற்றவங்க சிரிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. கால பைரவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை உணர்த்தி கொடுத்துருவார். காலத்தில் நடத்தக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. கால பைரவர் இந்த சப்போர்ட்டில் இருக்கிறதுனால தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு மனுஷங்களையும் நம்ப வேணாம். சுக்கிரன் பகை, நித்திய பகை, இந்த மாதிரி நித்திய கோடீஸ்வரன், இன்னைக்கு காலையில் கோடீஸ்வரன், சாயந்தரம் பிச்சைக்காரன், இப்படி தான் அடிக்கடி நிலைமை மாறும். நல்ல பதவி இருக்கும், பணம் இருக்கும், யோகம் இருக்கும். பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் இருக்க மாட்டான், அவ்வளோதான். பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் உனக்கு எனக்கு பிடிக்குமா அதானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க சீக்கிரமாகவே. சில பேருக்கு மனசு நல்லா இருக்கும், பணம் நிறையவே இருக்கும். பணம் இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு மனசு இருக்காது. அதுதான் இன்னைக்கு கோடீஸ்வரன் தான், ஆனால் நாளைக்கு யோசிச்சிங்கன்னா அது எப்படி நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒருத்தர் கோடியாக சம்பாதிப்பான், பணம் நிறைய கிடைக்கும். ஆனால் சிம்ம ராசி நிறைய பணம் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அதை நம்ம செலவு பண்ண முடியாது. சுகர், பிபி இந்த மாதிரி எல்லாம் நல்லா உட்காந்துரும். நம்ம பிள்ளைகளையும் செலவு பண்ண விட முடியாது. அதுங்களா பார்த்து செலவு பண்ணவும் முடியாது. அதுங்க நமக்கு எதிராக இருக்கும். நான் இதுக்கு தாண்டா சம்பாரித்தேன், செலவு பண்ணுங்க, இதுக்கு செலவு பண்ணுங்க, அதுவும் செலவு பண்ண மாட்டான், அப்படியே இருப்பாங்க. அந்த சமயத்தில் ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நிறைய பணத்தை கேட்டுட்ருப்போம், அது விரயமாகுதுன்னு வருத்தமாக ஏற்படும். சிம்மத்துக்கு இப்படி பல உலகம் சந்திக்கணும். சுக்கிரன் அப்படி தான் விளையாடுவான். சனி பகை சிம்மத்தில் வெறும் பகையாக தான் இருக்கும். அதுதான் சிம்ம ராசிக்காரங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும், போராட்டத்திலே இருப்பாங்க. ஆனால் பேருக்கு மட்டும் விஐபின்னு இருக்கும். அவங்க என்னன்னா நல்ல மனுஷன், அவருக்கு யோகம் சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு என்ன கவலையே கிடையாதுங்க. அவர் எப்பவுமே டிப்டாப்பாக இருப்பார். ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட வீட்டில் தங்க போவார். அந்த அக்கா ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட நல்லா தான் போவாங்க. எப்படி தான் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்குது அப்படின்னு டெய்லியும் ஒரு விஷயத்தை உங்கள் மேலே யாராவது ஒருத்தர் மற்றவங்க திணிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அம்மனோட வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியை தரும். அடிக்கடி கோயிலுக்கு போங்க, ஈவினிங் நேரத்தில் கோயிலுக்கு போங்க. வீட்லேயோ ஆஃபீஸ் ஒர்க்கோ அதிகமாக பார்க்காதீங்க, ஹவுஸ் ஒர்க்கும் அதிகமாக பார்க்காதீங்க. ஹவுஸில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பழக்க வழக்கங்கள் வேணாம். அப்பப்போ வெளி பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க. கோவிலுக்கு போங்க, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயிலுக்கு போங்க. ஆலய தரிசனங்கள், இயற்கையான இடத்துக்கு போங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. அந்த நிம்மதி வெளியில் கிடைக்கும், வீட்டுக்குள்ளே கிடைக்காது. இதுதான் சிம்மத்துக்கு. ராகு கேது பகை, ஒரே ஒரு எதிரி இருந்தால் பரவாயில்ல, நிறைய எதிரியாக இருப்பாங்க. சரி, அந்யோன்யமாக நமக்கு அனுசரணையாக தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பான், ஆனால் ஒருத்தனை இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன்று பயந்துக்கிட்டு கிட்ட வர மாட்டான். சிம்ம ராசியை கண்டாலே பயம், அதுக்காக கிட்ட வர மாட்டான். இன்னொருத்தன் இவரெல்லாம் நம்ம கட்டி தட்டி கொடுத்தா இவங்க எல்லாம் ஏற்றுப்பாங்களா, அதில் அந்த பயம் இன்னொருத்தவங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களை கீழ் நோக்கி பார்ப்பாங்க. சிம்ம ராசிக்கு புகழ், பேர் எல்லாமே கிடைக்கும். அசால்ட்டாக நிறைய விஷயத்தில் இருந்து ரொம்ப கவனமாக இருந்து அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுக்குங்க. இது எனக்கு கிடச்சிருச்சு, உனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதை வாங்கிட்டு உங்களுக்கு அப்புறமா அது கிடைக்காம பண்ணிடுவாங்க. அப்படி தான் உங்களை சுற்றி இருக்கவங்க இருப்பாங்க. கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கி நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க.
சகோதரிகள் நண்பர்கள் கவனமாக இருக்கிறதுல ரொம்பவே முக்கியம். யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லாமல் இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட கோபப்படாமல் இருங்க. பிடிவாதத்தை விடணும். இன்றைக்கே முடிக்கணும், இப்பயே முடிக்கணும், இந்த ஒரு விஷயத்தை இப்போவே நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நம்ம இப்போ கலியுகத்தில் இருக்கோம், கலியுக காலத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும்.